ஒரு துறவி தன்னுடைய மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு மட்டும்தான் வந்து நிஜம், நாளை என்பது வந்து நிஜம் கிடையாது. ஸோ இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நினைச்சு அனுபவி, நாளை நினைச்சு வந்து உன் வாழ்க்கையை வந்து தொலைச்சிடாத அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு சோல்ஜர், அதாவது ஒரு வாரியரும் வந்து அந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ கேட்டுட்டு போன மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டை வந்து வேற ஒருத்தர் வந்து படையெடுத்து அந்த போர் வீரனை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்சோடனே வந்து இவனுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லா வந்து தூக்கமே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து சித்திரவதை பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சே வந்து வருந்திட்டு இருந்தான். கடைசியா வந்து அவன் என்ன நினைச்சா அப்படின்னா, இந்த கம்பி இருக்குல்ல, அந்த கேட்டினுடைய கம்பியை வந்து நெளிச்சு அதை நம்ம வந்து கழுத்துல வந்து குத்திட்டு வந்து செத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து நாளை வேறும் உயிரோட இருந்தோம் அப்படின்னா இவங்களுடைய சித்திரவதை வந்து நம்மளால தாங்க முடியாது. ஸோ அதுக்கு நம்மளே வந்து செத்துறது பெட்டர் அப்படின்ற மாதிரியான யோசனைக்கு வரான். ஸோ அப்பதான் வந்து அவன் ஒரு அந்த துறவி சொன்ன அந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது. இன்னைக்குதான் வந்து நிஜம், நாளை என்பது வந்து மாயை அப்படின்ற மாதிரி. உடனே வந்து அந்த போர் வீரர் என்ன பண்றா அப்படின்னா, தான் எடுத்த எல்லா முடிவையுமே வந்து மாத்திக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்து நிம்மதியா வந்து தூங்கிடுறான். தூங்கி முழிச்ச காலையில வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய படையில இருந்த பல வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயில் கதவையே வந்து பிச்சு அவரை வந்து காப்பாத்திட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு உண்மை வந்து தோணுது. ஏன்னா நம்ம வந்து நைட்டே வந்து சாகலாம் நினைச்சோம், ஆனா ஒரு நிமிஷம் வந்து இன்றைய பொழுத வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு தூங்கணும். ஒருவேளை வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நினைக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன நம்ம செத்து போயிருப்போம். அப்பதான் வந்து அவனுக்கு வந்து புரியுது, அந்த துறவி சொன்னது இன்னைக்கு என்பதுதான் வந்து எப்பயுமே வந்து நிஜம், நாளை என்பது வந்து எப்பயுமே மாயை. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த போர் வீரனுக்கு வந்து இதன் மூலமா வந்து புரிஞ்சிச்சான்.